நாம் தமிழர் கட்சி எல்லாம் ஒரு கட்சியா? அந்த கட்சிக்கு வேட்பாளர் இருக்கிறார்களா? அந்த கட்சிக்கு உறுப்பினர்கள் இருக்கிறார்களா? அந்த கட்சியை தடை செய்ய வேண்டும். அந்த கட்சி ஒரு இனவாத கட்சி, மொழிவாத கட்சி. இந்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், மாணவர்கள், இளைஞர்கள் திமுக கொடுத்த ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றாமல், நீட் தேர்வை எங்க அப்பாவுக்கு மட்டும்தான் ரத்து செய்கிற அந்த ரகசியம் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது என்று சொன்ன துணை முதல்வர் யாரோடும் கூட்டணி வைக்காமல் தன்னந்தனியாக தனியொருவனாக இந்த தேர்தல் களத்திலே பெரியாரை எதிர்த்தாலோ அல்லது திராவிட கழகத்தை எதிர்த்தாலோ நாங்கள் RSS கைக்கூலி, பாஜகவின் கைக்கூலி என்றால், இவர்கள் அனைவரும் ஒரு காலகட்டத்தில் பிஜேபியோடு கூட்டணியில் இருந்தவர்கள் தான். காங்கிரஸ் தமிழ் இனத்தின் எதிரி, பாஜக இந்த மானுட குலத்தின் எதிரி என்று தொடர்ந்து பிஜேபியை, இந்திய அரசியல் வரலாற்றிலே பிஜேபியை ரொம்ப கீழ்த்தனமாக, கேவலமாக தமிழகத்தில் செந்தில் பாலாஜியை தப்பிக்க வைக்க, பொன்முடியை தப்பிக்க வைக்க கள்ள உருவ வைத்துள்ள 13 கட்சிகளோடு கூட்டணி வைத்துக் கொண்டு திமுக இன்றைக்கு ஈரோடு இடைத்தேர்தலில் நிற்கிறது. ஆனால் மக்களை மட்டுமே நம்பி, தமிழ் இனத்தை மட்டுமே நம்பி, நமது தமிழ் முன்னோர்களை வணங்கி இன்றைக்கு திருக்குறளை நாட்டுடைமையாக்கிச்சு, இருக்கிற இலக்கியங்களை நாட்டுடைமையாக்கிச்சு. ஆனால் பெரியார் எழுதிய கட்டுரைகள், பெரியார் பேசிய பேச்சுக்கள் அடங்கிய அந்த விடுதலை என்கிற நாளேட்டை மட்டும், அந்த தொகுப்பை மட்டும் ஏன் நீங்கள் இன்னும் நாட்டுடைமையாக்கவில்லை? சின்ன சின்ன குழுக்களாக இருக்கிற நீங்களே இந்த அளவிற்கு பேசினால், பாய்ந்தால், திருப்பி நாங்களும் பதிலுக்கு பதில் உங்கள் வீட்டையெல்லாம் நாங்கள் முற்றுகையிடுவோம், உங்களை முற்றுகையிடுவோம் என்று அறிவித்தால் இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு எவ்வாறு இருக்கும், எவ்வாறு பாதுகாக்கப்படும் என்பதை மக்களுடைய கருத்துக்கு நான் விட்டுவிடுகிறேன். பெரியாருக்கு முன்னே எமது தாத்தன்கள் ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், ஜீவானந்தம், கக்கன், காமராசர் போன்ற மகத்தான தலைவர்கள், தமிழ் தேசிய தலைவர்கள் இந்த மண்ணிலே போராடி இருக்கிறார்கள். தோன்றட்டும் செந்தமிழ் சமூகம், இது தமிழர் யுகம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். இப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் பண்ணி வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுல நாம் தமிழர் கட்சியும் திமுக மட்டும்தான் நிக்குது, வேற எந்த எதிர்கட்சிகளும் இதுல நிக்கல. அதை எப்படி பாக்குறீங்கண்ணா? தமிழகம் இதுவரை கண்டிராத அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு மைல்கல் எது என்றால் இந்த ஈரோடு இடைத்தேர்தல். இந்த ஈரோடு இடைத்தேர்தல் என்பது இன்றைக்கு 60 ஆண்டுகளுக்கு மேலாக மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திராவிட கட்சி, குறிப்பாக திமுக. அதற்கு அடுத்தபடியாக அதிமுக தான் இன்றைக்கு பிரதான எதிர்கட்சியாக சட்டமன்றத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த அதிமுக ஏற்கனவே ஆண்ட கட்சி தான். பலமுறை எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் OPS, EPS என்று பல பேர் இன்றைக்கு இந்த அதிமுகவினால் முதலமைச்சர்களாக பணியாற்றி இந்த மக்கள் மத்தியில் பெரும் பெயர் எடுத்தவர்கள் தான். ஆனால் இன்று இந்த திமுகவை எதிர்த்து ஒரு இடைத்தேர்தலில் இவர்கள் நிற்பதற்கு அஞ்சுகிறார்கள். இந்தியாவையே ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கூட ஒரு தொகுதியில் ஒரு மாநில கட்சி என்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நிற்பதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் நாங்களும் தேர்தலில் இருந்து பின்வாங்குகிறோம் அப்படி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எதிர்கட்சிகளினால், திராவிட கட்சிகளினால், இந்திய தேசிய கட்சிகளினால் நாம் தமிழர் கட்சி எல்லாம் ஒரு கட்சியா? அந்த கட்சிக்கு வேட்பாளர் இருக்கிறார்களா? அந்த கட்சிக்கு உறுப்பினர்கள் இருக்கிறார்களா? அந்த கட்சியை தடை செய்ய வேண்டும். அந்த கட்சி ஒரு இனவாத கட்சி, மொழிவாத கட்சி என்று நாம் தமிழர் கட்சியை ஏளனம் செய்தவர்கள் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியை பேசாமல் இருக்க முடியவில்லை. காரணம் என்னவென்றால், நான் ஏற்கனவே கூறியது போல ஆண்ட கட்சிகள், தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகளும், இந்தியாவில் முதல் கட்சி, பெரிய கட்சி என்று சொல்லுகின்ற பாரதிய ஜனதா கட்சி கூட இன்றைக்கு தேர்தலில் இருந்து ஒதுங்கி இருக்கிறது. ஆனால் வழக்கம் போல அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கடந்த 2016 தேர்தல் மூலம் முதலாக தேர்தல் பாதையில் நாம் தமிழர் கட்சி பயணித்தது. அன்று முதல் இன்று வரையிலும் எத்தனை சட்டமன்ற தேர்தல்கள், எத்தனை பாராளுமன்ற தேர்தல்கள், உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள், ஏன் குறிப்பாக தமிழகத்தில் எங்க இடைத்தேர்தல் நடைபெற்றாலும் தனித்து களம் காணுகின்ற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். இன்றைக்கு இந்த ஈரோடு தேர்தல் களம் நாம் தமிழர் கட்சி வெர்சஸ் திமுக என்று மாறி இருக்கிறது. இது நாம் தமிழர் கட்சி ஏற்படுத்திய ஏற்பாடு அல்ல. காலம் நாம் தமிழர் கட்சியினத்தில் இந்த தமிழகத்தை, தமிழ்நாட்டை ஒப்படைக்கின்ற ஒரு முன்னோட்டம் இது. இந்த ஈரோடு இடைத்தேர்தல் என்பது இன்னும் 1 வருடத்திற்கு தான் இந்த சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியிலே பணியாற்ற போகிறார். அடுத்தது தமிழ்நாடு பொது தேர்தல் 2026 தமிழ்நாடு பொது தேர்தல் வரப்போகுது.
இந்த 2026 பொது தேர்தல் மூலமாக தற்போதைக்கு இந்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், மாணவர்கள், இளைஞர்கள் திமுக கொடுத்த ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றாமல், படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கல, அவர்கள் கொடுத்த படிப்படியாக நாங்க மதுவிலக்கை மூடுவோம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றல, நீட்டு தேர்வை எங்க அப்பாவுக்கு மட்டும்தான் ரத்து செய்கிற அந்த ரகசியம் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது என்று சொன்ன துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உட்பட இன்றைக்கு நீட்டு தேர்வை எங்களால் ரத்து செய்ய முடியாது, அது மத்திய அரசு மட்டும்தான் ரத்து செய்யும் என்று கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் திமுகவினர். இதை மறைப்பதற்கு ஈரோடு இடைத்தேர்தலில் பல லட்சங்களை, பல கோடிகளை கொட்டி கொடுத்து எப்படியாவது நாம் தமிழர் வேட்பாளரை வீழ்த்த வேண்டும் என்று அவர்கள் இன்னைக்கு திட்டமிட்டு அந்த தேர்தல் காலத்திலே நிற்கிறார்கள். ஆனால் வழக்கம் போல அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் யாரோடும் கூட்டணி வைக்காமல் தன்னந்தனியாக, தனியொருவனாக இந்த தேர்தல் களத்திலே அக்கா சீதாலட்சுமி என்கிற ஒரு படித்த பட்டதாரி ஆசிரியையை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என்பது ஏதோ புதிதாக ஒரு ஏற்படுத்தப்பட்ட வந்த தேர்தலும் அல்ல. ஈரோடு இடைத்தேர்தலில் ஏற்கனவே ஐயா இளங்கோவன் அவர்களுடைய மகன் காலமானார். அதற்கு பிறகு இளங்கோவன் காலமானார். இன்றைக்கு மீண்டும் நாம் தமிழர் கட்சி அந்த தேர்தலை சந்திக்கிறது. இரண்டாவது முறையாக ஈரோடு இடைத்தேர்தல் வருகிறது. ஆனால் அங்குள்ள பெரியாரிய அமைப்புகள், திராவிட கட்சிகள், காங்கிரஸ் கட்சிகள், அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஈரோட்டுக்கு வந்தால் நாங்கள் பிரச்சாரம் செய்ய விட மாட்டோம், நாங்கள் போராடுவோம், நாங்கள் தடை கூட செய்வோம் என்று ஏளனம் செய்கிறார்கள், எதிர்த்து குரல் கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்கிறோம், நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை அமைத்து ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவோடு 13 அரசியல் கட்சிகள் இன்றைக்கு கூட்டணியிலே இருக்கிறது. ஆனால் ஒரே ஒருவன், தனி ஒருவனா இருக்கிற எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியை கண்டு நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும், ஏன் அஞ்ச வேண்டும்? பெரியார் பேசியதை எங்கள் அண்ணன் பெரியார் இப்படியெல்லாம் பேசியிருக்கிறார், இவர் பெரியாரா, இவர் பெரியாரா என்று எங்கள் அண்ணன் கேட்டார். விடுதலையிலே இருக்கின்ற வாசகங்களை, பெரியார் பேசிய கருத்துக்களை தான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எடுத்து கூறினார ஒழிய அது சீமானின் கருத்து அல்ல, பெரியார் பேசிய கருத்து, பெரியார் பேசிய பேச்சு. அதை இந்த பெரியாரிய அமைப்புகள் எல்லாம் திரித்து சீமான் பெரியாரை தவறாக பேசிவிட்டார், பெரியாரை விமர்சிக்கிறார், அவர் RSS கைகூலியாக மாறிவிட்டார். பெரியாரை எதிர்த்தாலோ அல்லது திராவிட கழகத்தை எதிர்த்தாலோ நாங்கள் RSS கைகூலி, பாஜகவின் கைகூலி என்றால் பாஜகவோடு அமைச்சரவையில் பங்கு பெற்ற திமுக யார்? பாஜகவோடு அமைச்சரவையில் பங்கு பெற்று கூட்டணியில் இருந்த இன்றைக்கு இருக்கிற வைகோவிலிருந்து, தேமுதிகவிலிருந்து, விசிகாவிலிருந்து இவர்கள் அனைவரும் ஒரு காலகட்டத்தில் பிஜேபியோடு கூட்டணியில் இருந்தவர்கள் தான். ஆனால் எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் காங்கிரஸ் தமிழ் இனத்தின் எதிரி, பாஜக இந்த மானுட குலத்தின் எதிரி என்று தொடர்ந்து பிஜேபியை, இந்திய அரசியல் வரலாற்றிலே பிஜேபியை ரொம்ப கீழ்த்தனமாக, கேவலமாக தமிழகத்தில் ஒரு அரசியல் தலைவர் விமர்சித்தார் என்றால் அது எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். ஆனால் எங்கள் அண்ணன் மேலேயே இவர் பிஜேபியின் கைக்கூலி, RSS கைக்கூலி என்று இந்த திமுக பிஜேபியோடு கள்ள உறவு வைத்துக் கொண்டு அவர்களிடத்திலிருந்து 2G வழக்கிலிருந்து தப்பிப்பதற்கு ஊழல்வாதிகளை தப்பிக்க வைக்க, செந்தில் பாலாஜியை தப்பிக்க வைக்க, பொன்முடியை தப்பிக்க வைக்க கள்ள உறவு வைத்துள்ள இந்த திமுக இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியை கண்டு அஞ்சுகிறது. 13 கட்சிகளோடு கூட்டணி வைத்துக் கொண்டு திமுக இன்றைக்கு ஈரோடு இடைத்தேர்தலில் நிற்கிறது. ஆனால் மக்களை மட்டுமே நம்பி, தமிழ் இனத்தை மட்டுமே நம்பி, நமது தமிழ் முன்னோர்களை வணங்கி இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி ஈரோடு களத்திலே தனித்து போட்டியிடுகின்றது. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய வீட்டை வருகின்ற 22ஆம் தேதி பெரியாரிய அமைப்புகள் எல்லாம் நாங்கள் சேர்ந்து முற்றுகையிடுவோம் என்று அறைகூவல் விடுத்துள்ளார்கள். அவர்களுக்கு ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன், பெரியார் பேசிய பேச்சை, அவருடைய கருத்தை எங்கள் அண்ணன் எடுத்து சொன்னதற்காக தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 66,600 வழக்குகள் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மேல் வழக்கு பதிந்தார்கள். 6600 வழக்குகளை பதிந்தும் கூட நீங்கள் ஏன் அண்ணன் சீமான் வீட்டை முற்றுகையிட வேண்டும்? ஏன் நீங்கள் பயப்பட வேண்டும்? ஏன் நீங்கள் பதற்றப்பட வேண்டும்? காரணம் என்னவென்றால் பெரியார் பேசியதை தான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கூறினார். எங்கள் அண்ணன் இன்றைக்கு கூறியிருக்கிறார். ஏற்கனவே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய, தற்போது எம்பியாக இருக்கக்கூடிய ஐயா ரவிக்குமார்கள் கூட இன்றைக்கு அன்றைக்கு பெரியார் பற்றிய புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அதை வாங்கி நீங்கள் படித்தீர்களானால் அதில் உள்ள கருத்துக்கள், அண்ணன் சீமான் பேசிய கருத்துக்கள் உண்மையா, உண்மை இல்லையா, தவறு இல்லையா என்று உங்களுக்கு தெரியும். மேலும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எல்லாத்தையும் நாட்டுடைமையாக்கியாச்சு, திருக்குறளை நாட்டுடைமையாக்கியாச்சு, இருக்கிற இலக்கியங்களை நாட்டுடைமையாக்கியாச்சு. ஆனால் பெரியார் எழுதிய கட்டுரைகள், பெரியார் பேசிய பேச்சுக்கள் அடங்கிய அந்த விடுதலை என்கிற நாளேட்டை மட்டும், அந்த தொகுப்பை மட்டும் ஏன் நீங்கள் இன்னும் நாட்டுடைமையாக்கவில்லை என்று கேட்கிறார். நீதிமன்றத்திலே அண்ணன் மீது வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். அதை நீதியின் முன் நிற்கும் போது
பெரியார் பேசிய பேச்சுகளுக்கு உண்டான ஆதாரங்கள், அதற்குண்டான விளக்கங்கள் அனைத்தும் நாங்கள் கொடுப்போம். சட்டப்படி அண்ணன் மீது நீங்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க வழக்கு தொடுத்துள்ளீர்கள். அப்படி வழக்கு தொடுத்தோம், சீமான் வீட்டை முற்றுகையிடுவோம் என்று நீங்கள் சொன்னால், சின்ன சின்ன குழுக்களாக இருக்கிற நீங்களே இந்த அளவிற்கு பேசினால், பாய்ந்தால், ஆனால் தமிழகம் முழுக்க 33 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட 33 லட்சம் மக்களுடைய ஆதரவுகளை பெற்ற தமிழ்நாட்டின் மிகப்பெரிய 3வது பெரிய கட்சியாக இருக்கிற நாம் தமிழர் கட்சி திருப்பி நாங்களும் பதிலுக்கு பதில் உங்கள் வீட்டையெல்லாம் நாங்கள் முற்றுகையிடுவோம், உங்களை முற்றுகையிடுவோம் என்று அறிவித்தால் இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு எவ்வாறு இருக்கும், எவ்வாறு பாதுகாக்கப்படும் என்பதை மக்களுடைய கருத்துக்கு நான் விட்டுவிடுகிறேன். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் யாரோடும் கூட்டணி வைக்காமல் தனித்து போராடுகிறார். அதுதான் அவருடைய வெற்றி. தமிழ் தேசியத்தின் இலக்கு, தமிழ் தேசிய ஆட்சியை நிறுவ, தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய கனவை நிறைவேற்ற எமது தலைவன் பிரபாகரன் ஈழத்திலே துவக்கு என்கிற துப்பாக்கியை ஏந்தி போராடினான். ஆனால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தாய் தமிழ்நாட்டில் துவக்குக்கு பதிலாக மக்களுடைய பேராதரவோடு அரசியலை நோக்கி அரசியல் அறிவாயுதத்தை ஏந்தி இன்றைக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் போரிடுகிறோம். மக்கள், பெரும்பாலானோர் மக்கள், இளைஞர்கள், மாணவர்கள், எண்ணற்ற சமூக வலைதளங்களில் பயணிக்கிற தம்பிகள் உண்மை எது, தவறு எது என்று புரிந்து கொண்டு அண்ணன் சீமான் அவர்களுடைய கருத்தை இன்றைக்கு முழுமையாக ஆதரிக்கிறார்கள், அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துகிறார்கள். இதை பொறுத்து கொள்ள முடியாத ஆளுகின்ற திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் இன்றைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் மீது பெரியாரை பேசிவிட்டார் என்று தவறான கருத்துக்களை பரப்பி அவர்கள் வீட்டை முற்றுகையிடுவோம் என்று சொல்லுவது ஜனநாயகத்திற்கு எதிரானது. அதற்கு பதிலும் நாங்கள் தேவையில்லாமல் நீங்கள் செய்வது போல நாங்களும் செய்தால் அது சரியாக இருக்காது என்று சொல்லிக் கொள்கிறேன். பெரியாருக்கு முன்னே எமது தாத்தன்கள் ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், ஜீவானந்தம், கக்கன், காமராசர் போன்ற மகத்தான தலைவர்கள், தமிழ் தேசிய தலைவர்கள் இந்த மண்ணிலே போராடி இருக்கிறார்கள்.